நீ என்னை பார்த்துட்டு என்கிட்ட வராமல் பேசாமல் போயிருந்தானா நான் அப்படியே போயிட்டா திரும்பியிருப்பேன். உன் பின்னாடி வந்திருக்க மாட்டேன். ஐநோ எப்போதும் போல தானே 3 வருஷமா அதானே பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, நீ என்கிட்ட வந்தது நல்ல விஷயம்னு சொல்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ. உங்ககிட்ட பேசாம நான் போயிருக்க மாட்டேன் கார்த்திக். 3 வருஷமா நான் தானே பண்ணிட்டு இருக்கேன். போதும். இட்ஸ் so good to see you, கார்த்திக். ஸோ டைரக்டர் ரைட்டர். ஏன் ஃபஸ்ட் படம் வேலைகள் போயிட்டுருக்கு. 30 நாள் ஷூட்டிங் இருக்குது. சம்மர் ரிலீஸ் ஆகிடும். உன் ட்ரீம் இல்லை உண்மையாயிடுச்சு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்காங்க எல்லாரும்? மாம், டேட், உன் சிஸ்டர் எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. ஏதாவது சொல்லுமா உனக்கு? இல்லை ஏதாவது கேட்கணுமா? வேற யாரும் இருக்காங்கல்ல என்ன கார்த்திக்? கண்டிப்பா வேற யாராவது இருக்காங்க உன் வாழ்க்கையில. நல்ல அழகா தெளிவா ஒரு பொண்ணு என்ன மாதிரி இல்லாம இருக்காங்கல்ல. You must have moved on. அவளை பத்தி சொல்லு கார்த்திக். ஏன் ஜெசி இருக்கா? ஷீஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப இன்டென்ஸான ஒரு பொண்ணு. நல்லா பேசுவாள். என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தோன்னா அவளுக்கு என்ன பிடிச்சி போச்சு. அந்த ஃப்ளோவில் அப்படியே எனக்கும் ஈஸியாகிடுச்சு. ஒன்றாவே இருப்போம் எப்போவுமே. நீ போகணும்ல, எனக்கு புரியல வேற ஏன்னு. கோவமா சுத்தின ஒரு 3 மாசத்துல சரியாயிடுச்சானா. ஏன்னா மெட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவளை பத்தி சொல்லு. டிஸ்கிரைப் her கார்த்திக். நல்ல ஹைட் ஜெஸ்ஸி. கர்லி ஹேர். ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் இங்கேருந்து மட்டும். ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்கும் அவள் நடக்கும்போது. ஃபனி வாக். நல்ல வாய்ஸ் அவளுக்கு. கெட்ட வார்த்தை பேசினா அவளுக்கு பிடிக்காது. சாரி தான் நிறையா கட்டுவாள். அதுவே ஒரு வித்தியாசம்தான். ஸ்லிம், சிம்பிள், மேக்கப்லாம் போட மாட்டா. வெரி பியூட்டிஃபுல். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பைக்கில் என் கூட நிறைய சுற்றிருக்கா. படம் பார்க்க அவளுக்கு பிடிக்காது. நான் கிஸ் பண்ணியிருக்கேன் அவளை. நிறைய பேசுவா. ஒரு மலையாள வாசம் அப்படியே வீசும் பீச்சில். அதுக்கே காலினா ஒரு மணி கட்டி பிடிச்சி 1 மணி நேரம் உட்காந்துருக்கேன். அவள் காலை தொட்டிருக்கேன். அவள் பேரு ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி அவள் தான் இருக்கா ஒன்றும் என் வாழ்க்கையில். உங்ககிட்ட இருந்து போனதுக்கப்புறம் மூடான்ட்டுவா. ஃபர்ஸ்ட் லவ் ஜெஸ்ஸி. அவ்வளோ ஈஸியாக போகாது. ஆனால் அவளுக்கு நான் இல்லை. அவளுக்கு அவள் அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும். நான்
தப்பாக சொல்ல, நல்ல விஷயம்தான். எவ்வளோ பேர் அந்த மாதிரி இந்த காலத்தில் இருக்காங்க. அவங்க என்னை ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இப்படி இருந்தாலும் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் கல்யாணம் பண்ணிக்கல கார்த்திக். உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனேன், அது உண்மைதான். ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கல. கார்த்திக் அப்படி நான் அப்பாட்ட சொன்னேன், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். 2.5 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. போன மாதம் இருந்தாங்க அப்பா அம்மா கூட. அப்போ கூட கேட்டார், நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். கோவமாக போயிட்டாரு. I haven't moved on கார்த்திக். யாருமே இல்லை எனக்கு, நீ மட்டும்தான். உண்மையிலே ஃபர்ஸ்ட் லவ் ஒத்துக்கிறேன், மறக்க முடியாது. நீங்க என் கூட இல்லாத ஒரு நிமிஷம் கிடையாது கார்த்திக். And I'm so sorry உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டு போனதுக்கு. அதுக்கப்புறம் நான் கூட பேசவே இல்லை, ஃபோன் கால்ஸ் கூட எடுக்கல. உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லலை. நீ என்னை மறந்துட்டு போயிட்டே இருப்பேன்னு நினைச்சேன். I was so wrong. I'm so sorry. நாம சந்திச்சிருக்கவே கூடாது. நான் இப்படியே போயிட்டு இருந்திருப்பேன். நீ ஏன் இங்க வந்த கார்த்திக்? This is not good. I don't need this. In fact, I'm going. ஜெசி, கார்த்திக், ஜெசி, கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜெசி. இப்போ இன்னைக்கு மேரி மீ ப்ளீஸ். கார்த்திக், 10 வருஷம் கழிச்சு நம்ம எங்கே சந்திச்சோம்னா அந்த ஒரு நொடி போயிடுச்சு கார்த்திக் நீ சொல்வ. நீ ஏன் அப்ப கேட்கலன்னு சொல்வ. நான் 2வது தடவை கேட்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜெசி. இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னில இந்த வாழ்க்கையை ஒண்ணா வாழ ஆரம்பிக்கலாம். ஜெசி, எஸ் ஜெசி. எஸ், கல்யாணம் பண்ணிக்கலாம். எஸ். அப்பா அம்மா இவ்வளவு நாள் பேசாம கூட இருந்திருக்கும் அவங்களுக்காக. எனக்கு தெரியல, பாத்துக்கலாம். நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கலாம். Let's just get married. இந்த அமெரிக்கால இங்க நடு ரோட்ல உன்னை கிஸ் பண்ணலாம்ல? Please kiss me.